நாமும் இப்படி வாழ்க்கையில் சாப்பிடுகிற உணவுப் பொருள்களுக்கு கர்த்தர் எதை எந்த வேளையில் கர்த்தர் கொடுத்தாலும் நன்றி உணர்வோடு மன தாழ்மையோடு அதை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அந்த உணவுக்கு நன்றி சொல்லி இன்றைய ஆகாரத்தை எனக்கு கொடுத்தீர் என்று சந்தோஷப்பட்டு கடைகூர்ந்து சாப்பிடுங்க. அது நமக்கு உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் தரும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்னாகமம் 11ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் இஸ்ரவேலரின் வனாந்திர பயணத்தில் நடந்த சில சம்பவங்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை ஆராயும் போது அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் என்று தெரிந்து கொண்டு அப்படிப்பட்ட தவறுகளை நாம் செய்யாமல் இருப்பதற்கும், நம்மிடத்தில் அப்படிப்பட்ட குறைகள் குற்றங்கள் இருக்குமானால் அதை விட்டு வெளியே வருவதற்கும், அந்த பாவங்களை விட்டு விலகுவதற்கும் நாம் கற்றுக்கொள்ளலாம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது அவர்களோடு அந்நிய ஜனங்கள் வந்தார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களோடு சேர்ந்திருந்த 5ஆம் வசனத்தை படிக்கும் போது இஸ்ரவேலரும் இச்சை உள்ளவர்களாய் மாறினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். முக்கியமான நம் வாழ்க்கைக்கு தேவையான மிக மிக முக்கியமான ஒரு செய்தி இந்த வேத பகுதியில் இருக்கிறது. அந்நியரோடு நாம் கலந்திருக்கும் போது அது மிகுந்த பாதிப்பை நம் வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மழை தண்ணீர் எவ்வளவுதான் சுத்தமாக வானத்திலிருந்து இறங்கினாலும் மண்ணில் விழுந்து அது செல்லும் போது அது அழுக்கான நீராக செல்லுகிறது. அதுபோல நாம் அந்நியரோடு கலக்கும் போது, கர்த்தரை தொழுது கொள்ளாதவர்களோடு நடக்கும் போது, அவர்களோடு உறவாடுவது, பேசுவது, பழகுவது, அவர்களோடு தங்குவது, அவர்களோடு சேர்ந்து தொழில் செய்வது, அவர்களோடு இணைந்து காரியங்களில் ஈடுபடுவது, நம் மனதால் அவர்களோடு எந்த விதத்தில் இணைந்தாலும் அது நமக்கு தீமையாக அமையும் என்பதை இந்த வேத பகுதி மிகப்பெரிய சான்றாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய எச்சரிக்கை. நம் வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிற மிகப்பெரிய எல்லா துன்பங்களுக்கும் என்று கூட சொல்லலாம், பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணமே இந்த ஒரு விஷயமாக உள்ளது. கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்ட உடனே அந்த பரிசுத்தத்தின் மேல் வாஞ்சை நமக்கு வந்துவிடும். எல்லா மனிதருக்கும் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், கர்த்தருடைய நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ரட்சிக்கப்பட்ட அனைவருக்குமே இருக்கும். கர்த்தருடைய நாமத்தை கேட்ட அவரை ஏற்றுக்கொண்ட எல்லோருக்குமே அந்த எண்ணம் இருக்கும். அப்படி இருக்கும் போது அந்நியர்களோடு கலந்திருப்பதினால்தான் பெரும்பான்மையான 99% பாவம் செய்கிற கிறிஸ்தவர்களுக்கு காரணம் இதாகத்தான் இருக்க முடியும். அதாவது அந்நியரோடு கலந்திருப்பது. அதாவது ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு குடும்பத்தில் ஒருவர் ரட்சிக்கப்பட்டு வெளியே வருகிறார் என்றால் அவர் அந்த மனிதர் கர்த்தரை தெய்வமாய் கொண்டு பரிசுத்தமாய் இருந்தாலும் தன் உறவினர்கள் அந்நியர்களாய் இருக்கும் பட்சத்தில் அவர்களோடு பேசாமல், பழகாமல், உறவாடாமல் அவர்களால் இருக்க முடியாது என்று நினைத்து கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களோடு பழகுவார்கள். இவர்களுக்குள் இருக்கிற அந்த பரிசுத்தத்தின் வாஞ்சையும் அவர்களோடு சேர்ந்து பழகி அவர்களுடைய பழக்க வழக்கங்களை கைக்கொண்டு கடைசியில் பின்வாங்கி போய்விடுவார்கள், அல்லது பாவம் செய்து கர்த்தருடைய நியாய தீர்ப்பை பெற்றுக் கொண்டிருப்பார்கள். தங்கள் பரிசுத்தத்தில் குறைச்சல் உண்டாக அவர்கள் வாழ்கிறவர்களாக இருப்பார்கள். முடிவு அது கொடுமையானதாக இருக்கும். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது. இந்த அதிகாரம் முழுவதும் படித்து பார்க்கும்போது மிக தெளிவாக கர்த்தருடைய கோபாக்கினையை இஸ்ரவேலர்கள் எப்படி பெறுகிறார்கள், அதற்கு அவர்கள் செய்த தவறு என்ன என்பதும் புரியும். மனதார கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் செயல்படவில்லை. அவர்கள் சேர்ந்திருந்த அவர்களுடைய நட்பு, அவர்களுடைய உறவுகள், அவர்களுடைய தூண்டுதலினால் இவர்களும் பாவம் செய்து கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகி பல பேர் மரித்தார்கள். பட்ட பாவ வாழ்க்கையிலிருந்து நான் மீண்டு வந்து விட்டேன், கர்த்தருடைய பிள்ளை ஆகிவிட்டேன் என்று சொன்னாலும்
ஒரு காரியத்தை நாம் விட்டுவிட மாட்டோம். அது நம்மை பற்றிக் கொண்டிருக்கும். நம்மால் விட முடியாது என்று நினைக்கிறோம். அது தவறு. விட முடியும். உறவுகளுக்கு மேன்மைப்படுத்தி, உறவுகளை முக்கியத்துவப்படுத்தி, கர்த்தருக்கு மேலாக நம் உறவை பெரிதாக நினைக்கக் கூடாது. கர்த்தர் முதலிடம். அதன் பின்புதான் உறவுகள். இந்த மனித வாழ்க்கையில் உறவுகள் என்பதும், நட்பு என்பதும் தற்காலிகமானதுதான். உலக வாழ்க்கை, உலக உறவுகள் என்பது பிரிவது இயற்கையானது. இன்னும் சொல்லப்போனால் மரணத்திற்கு பின்பு உறவு முறை கிடையாது. பரலோகத்திலோ, நரகத்திலோ உறவு முறைகள் கிடையாது. எல்லோரும் தனிப்பட்ட மனிதராக தான் கருதப்படுவார்கள். அங்கு உறவு முறைகள் கிடையாது. எல்லோரும் நண்பர்களைப் போலதான் வாழ்வார்கள் பரலோகத்தில். சரி, இப்படி இருக்கும்போது இந்த நிலையற்ற உறவிற்காக நாம் உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மை அறிந்து வைத்திருக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தின் நம் மனித வாழ்க்கையின் முடிவு மரணத்திற்கு பின்பும், இவ்வுலக வாழ்க்கையின் முடிவுக்கு பின்பும் நாம் கர்த்தருடன் போய் வாழப் போகிறோம். இந்த உலகத்தில் வாழும் போதும் கர்த்தருடைய தயவால் தான் வாழ்கிறோம். அப்படி நிரந்தரமான முழுக்க முழுக்க நாம் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் என்பதை புரிந்து வாழ வேண்டும். நாம் பிறப்பதற்கு முன்பும் அவருக்கு சொந்தமா இருந்தோம். இவ்வுலக வாழ்க்கை முடிந்ததற்கு பின்பும், மரணத்திற்கு பின்பும் அவரோடு வாழப் போகிறோம். இவ்வுலகத்தில் வாழும் போதும் அவரோடு கூட தான் வாழ்கிறோம். இல்லை என்றால் நாம் மிகவும் கஷ்டப்படுவோம். அவர் தயவால், அவர் கிருபையால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு விதமான எத்தனை மரணங்கள், எத்தனை சோதனைகள் நமக்கு வந்திருக்கும் நம் வாழ்க்கை. அவைகளை எல்லாம் காப்பாற்றி அந்த தீங்குக்குள் நாம் மாட்டிக்கொள்ளாதபடி நம்மை காப்பாற்றி மீட்டு இன்று நன்றாக வைத்திருக்கிறார் என்பது கர்த்தருடைய அளவற்ற கிருபை. அவருக்கும் நமக்கும் உள்ள உறவின் அடையாளம். இப்படி பார்க்கும்போது நிரந்தரமான உறவு என்பது கர்த்தருக்கும் மனிதனுக்குமே உள்ளது. எத்தனை உறவுகள் வந்தாலும் அது நிரந்தரமற்றது. இப்படி இருக்க நம்முடைய வாழ்க்கையில் நாம் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் செய்கிற பாவ வழிகள், அவர்களுடைய கொண்டாட்டங்களில் பங்கு பெறுவது, அவர்களுடைய திருவிழாக்களில் பங்கு பெறுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லாதவர்களுடைய அவர்களுடைய பழக்க வழக்கங்களை நாமும் கலந்து கொள்வது, அவர்களுடைய திருமண காரியங்கள், அவர்களுடைய விசேஷ நாட்கள், இதில் நம்மை அழைக்கிறார்கள். உறவை வைத்து அழைப்பார்கள். அவர்கள் நல்லவர்கள். நல் மனதோடு அவர்கள் அழைக்கிறார்கள். கர்த்தரை அறிந்த நாம் தான் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலகி இருக்க வேண்டும். நாம் தவிர்க்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை உறவாடுவதை தவிர்க்க வேண்டும். முடிந்த வரை நாம் அப்படிப்பட்டவர்களோடு அதிக நெருக்கமாக இல்லாமல் அவர்களுக்கு அன்பு கூற வேண்டும். அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும். அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு நன்மைகளை எடுத்து சொல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் பேச்சை கேட்டு நாம் நடக்கக்கூடாது. இது மிகப்பெரிய தவறா இருக்கிறது. இதன் விளைவுதான் நாம் பாவத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுவோம். இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நியரோடு எகிப்தில் இருந்த போது பெண் கொடுத்திருப்பார்கள். எகிப்திலிருந்து அங்கிருந்து வரும்போது என் மகளை விட்டு வருவேனா, என் மகனை விட்டு வருவேனோ என்று எல்லாரையும் அழைத்து வந்திருக்கிறார்கள். அந்நியர்களும் இஸ்ரவேலர்களும் கலந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் நடுவில் இருந்த அந்நியர்கள் என்ன செய்தார்கள்? அதிகமாய் இச்சை கொண்டார்கள் என்று 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களும் இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? நாங்கள் எகிப்தில் இருந்தபோது சாப்பிட்ட மச்சங்களை நினைக்கிறோம். மீன்கள், நாங்கள் எவ்வளவு மீன்களை சாப்பிட்டோம், எப்படியெல்லாம் சாப்பிட்டோம். வெள்ளரிக்காய்களை சாப்பிட்டோம், கொம்மட்டிக்காய்களை சாப்பிட்டோம், வெங்காயங்களை சாப்பிட்டோம், வெள்ளை பூண்டுகளை சாப்பிட்டோம். இந்த மன்னாவை தவிர வேறு ஒன்றும் இது இல்லையே என்று புலம்பினார்கள். கர்த்தரை விட்டு பிரிப்பதற்கு பொல்லாத சாத்தான் பயன்படுத்துகிற ஆயுதம் வெங்காயம், வெள்ளை பூண்டு, வெள்ளரிக்காய், கொம்மட்டிக்காய். எவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தையாக அந்த ஜனங்கள் பேசி இருக்கிறார்கள். இன்று நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். ஆகாரம் என்பது பசிக்குதான். அந்த பசி எதற்கு வருகிறது? நாம் பலனடைய வருகிறது. கர்த்தர் நமக்கு கொடுப்பதை தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு நன்றி ஆண்டவரே என்று எந்த உணவை நாம் சாப்பிடுகிறோமோ நமக்கு உடல் பல ஆரோக்கியத்துடனும் சுகமாகவும் வாழ்வோம். நம் சரீரத்திற்கு எது தேவை என்று கர்த்தருக்கு தெரியும்.
கர்த்தர் கொடுத்த மன்னா கசப்பானது அல்ல. அது தேனிட்ட பணியாரம் போல் இருந்ததாம். கொத்தமல்லி அளவாகவும் வெண்மை நிறம் உடையதாகவும் இருந்ததாம். அதை எடுத்து மாவாக அரைத்து கேக் செய்து சாப்பிட்டு இருக்கிறார்கள். பூரி, சப்பாத்தி போன்ற பொருள்களை செய்து சாப்பிட்டு இருக்கிறார்கள். அவர்கள் விதவிதமான பொருள்களை அதில் செய்து சாப்பிட்டு இருக்கிறார்கள். ஆனாலும் அங்கு நாங்கள் மீன்கள் சாப்பிட்டோம், இதை சாப்பிட்டோம், அதை சாப்பிட்டோம் என்று சொல்லிக்கொண்டு எங்களுக்கு மாமிச உணவு இல்லை என்று மோசே ஐயாவிடம் வந்து அழுகிறார்கள். மோசே ஐயா சொல்கிறார், என்னிடம் வந்து அழுகிறார்கள், இதெல்லாம் எங்களுக்கு இல்லை என்று. எங்களுக்கு மாமிசம் வேண்டும் என்று அழுகிறார்கள் என்று கர்த்தரிடத்தில் போய் ஜெபிக்கிறார் மோசே ஐயா. எந்த அளவுக்கு மோசே ஐயாவை அவர்கள் தொந்தரவு பண்ணி இருக்கிறார்கள் என்றால், மோசே ஐயா கர்த்தரிடத்தில் போய் ஜெபிக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் கோபம் கொண்டு இந்த ஜனங்கள் மேல் மிகவும் கோபம் கொள்கிறார். ஆனாலும் அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆனால் சிலர் இச்சிப்பார்கள். வாழ்க்கையில் இது இது என்று இச்சிப்பார்கள். அப்படிப்பட்ட இச்சையுள்ள மனிதன் கர்த்தருக்கு அருவருப்பானவனாய் இருக்கிறான். ஆனாலும் அவன் இச்சித்ததை கர்த்தர் அவனுக்கு கொடுத்து விடுவார். நீ இதன் மேல் தானே இச்சிக்கிறாய், போ, அப்படியே போ என்று அதை கொடுத்து விடுவார். அவனே அந்த மனிதன் நாம் இச்சித்தது தவறு என்று உணரும் அளவுக்கு நடந்துவிடும். முடிவு இங்கு அப்படிதான் நடக்கிறது. மோசே ஐயா போய் கர்த்தரிடம் ஜெபிக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களுக்கு நான் ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஒரு மாதம் முழுவதும் மாமிசம் சாப்பிடும் அளவுக்கு நான் மாமிச உணவு கொடுப்பேன். போய் அவர்களிடம் சொல் என்று சொல்லுகிறார். அதற்கு மோசே ஐயா சொல்லுகிறார், கடலில் உள்ள மீன்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்தாலும் இந்த 6,00,000 காலாட்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய கூட்டத்திற்கு போதுமா? ஒரு மாதம் அளவு சாப்பிட முடியுமா? இங்க இருக்கிற ஆடு மாடுகளை எல்லாம் அடித்தாலும் போதாதே சுவாமி, எப்படி இது? அப்படி என்று சொல்லுகிறார். அதற்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் கை குறுகி போனதோ, அப்படியா என்று நான் காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். அதே போல கர்த்தர் சமுத்திர காற்றை, கீழ்காற்றை அனுப்பினார். கீழ்காற்றிலிருந்து காடைகள் வந்து குவிந்தது பாளையத்தை சுற்றிலும். பாளையத்தின் இருபுறமும் நடந்து போகும் ஒரு நாள் பிரயாண தூரம் அளவுக்கும், ஒரு நாள் முழுவதும் நடக்கிற தூரம் அளவுக்கும் காடைகள் குமிந்து கிடந்தாம் 3 அடி உயரத்தில். அப்படியானால் ஒரு நாள் பிரயாணம் போகும் தூரம் என்றால் சுமார் 30 கிலோமீட்டர் தூரம். ஒரு பக்கம் 30 கிலோமீட்டர், இன்னொரு பக்கம் 30 கிலோமீட்டர் தூரம் பாளையத்திற்கு வெளியே அவர்கள் போய் காடைகளை பொறுக்கி கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். ஒவ்வொருவரும் 10 ஓமர் அளவுக்கு காடைகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அதை சமைத்து அவர்கள் சாப்பிடும் போது கர்த்தர் தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தினார். விளைவு, அவர் பாதையால் பிளேக் வந்து அதிகமான ஜனங்கள் செத்து மடிந்தார்கள். இந்த அதிகாரத்தின் முதல் பகுதியிலேயே இவர்கள் முறுமுறுத்தார்கள். அப்படி முறுமுறுக்கும் போது கர்த்தர் மிகவும் வேதனைப்பட்டு அவர்கள் மேல் கோபம் கொண்டு பாளையத்தில் அக்கினியை அனுப்பினார். அப்பொழுது பாளையத்தின் கடைசி பகுதியில் இருந்து அக்கினி புறப்பட்டு வந்து அநேகம் பேரை கொன்று போட்டது. அது முதலில் அவர்கள் மரித்தது. அதன் பின்பு இந்த காடைகளை சாப்பிடும் போது பலர் மரிக்கிறார்கள். இப்படி இச்சித்த ஜனங்கள் எல்லாம் மரித்து போனார்கள். நாமும் இப்படி வாழ்க்கையில் சாப்பிடுகிற உணவுப் பொருள்களுக்கு கர்த்தர் எதை எந்த வேளையில் கர்த்தர் கொடுத்தாலும் நன்றி உணர்வோடு மன தாழ்மையோடு அதை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அந்த உணவுக்கு நன்றி சொல்லி இன்றைய ஆகாரத்தை எனக்கு கொடுத்தீர் என்று சந்தோஷப்பட்டு கடை கூர்ந்து சாப்பிடுங்க. அது நமக்கு உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் தரும். வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். இச்சிக்க வேண்டாம். சாப்பிடும் பொருள்களிலோ அல்லது மற்ற இச்சைகளிலோ கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளை நாம் அகற்றி போட்டு கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வோம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தில் மோசே, ஆரோன், மிரியாம் என்னும் தீர்க்கதரிசிகளின் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வனாந்திர பயணத்தில் அவர்கள் 40 வருடங்கள் பயணிக்கிறார்கள். அந்த இடைப்பட்ட அந்த காலத்தில் கர்த்தர் எத்தியோப்பிய ஸ்திரீ ஒருவரை மோசே ஐயா மணந்து கொள்ளும்படி சொல்லுகிறார். அதேபடி மோசே ஐயா மணந்து கொள்கிறார். ஆனால் மோசே ஐயாவின்
சகோதர சகோதரிகளான ஆரோன் ஐயாவும், மிரியாம் அம்மாவும் அவர்களும் இருவரும் தீர்க்கதரிசிகளாய் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் மோசே ஐயா செய்த காரியம் தவறு என்பது அவர்களுடைய கருத்தாய் இருக்கிறது. எப்படி அந்நிய ஸ்திரீயை மணக்கலாம்? முதலில் அவர்கள் வைத்திருக்கிற வாதம் மிக 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 வேதத்தின்படி சரியானதாக இருக்கிறது. இந்த இடத்தில் இந்த வேத பகுதியை கவனித்தால் கர்த்தருடைய பிள்ளைகளை குறை சொல்லுகிறவர்களுக்கு மிகப்பெரிய தெளிவு ஒன்று கிடைக்கும். அது என்னவென்றால், இந்த இடத்தில் மிரியாம் அம்மாவும் ஆரோன் ஐயாவும் இருவரும் சகோதரரான மோசே ஐயாவை நோக்கி, நீங்கள் செய்தது தவறு, அந்நிய ஸ்திரியை எப்படி மணக்கலாம் என்று கேட்கிறார்கள். லேவியர்கள் அந்நியரை மணக்க கூடாது என்பது கர்த்தருடைய திட்டம், அவருடைய கட்டளையா இருக்கிறது. அவரே இந்த கட்டளையை கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்க மோசே ஐயாவை அந்த கட்டளையை மீறும்படி சொல்வதும் கர்த்தர் தான். இந்த இடத்தில் ஒன்று கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் தெளிவாக இந்த வார்த்தை கொடுக்கப்படவில்லை என்றாலும், எத்தியோப்பிய ஸ்திரீயை மணந்தது நிமித்தம் அவர்கள் இருவரும் மோசே ஐயாவை பரிசுத்தர் இல்லை என்பது போல அவர்கள் தவறாக பேசுகிறார்கள். ஆனால் மோசே ஐயாவோ சாந்த குணத்தோடு அவைகளை பொறுத்துக் கொள்கிறார். இந்த இடத்தில் அவர் சாந்தமாய் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தில். அதனால் இந்த வேத பகுதியை கவனிக்கும் போது அவர்களுடைய வாதம் சரி என்பது போல தோன்றும். இப்படி அவர்கள் பேசிக் கொண்டு இருக்கும்போது அவர்கள் மோசே ஐயாவை குற்றப்படுத்துகிறார்கள். நீங்கள் செய்தது தவறு என்று குற்றப்படுத்துகிறார்கள். அப்படி இருக்க கர்த்தர் மிரியாம் அம்மாவையும் ஆரோன் ஐயாவையும் ஆசரிப்பு கூடாரத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கிறார். சொல்லிவிட்டு கர்த்தர் மேக ஸ்தம்பத்தில் ஆசரிப்பு கூடார வாசலில் வந்து நிற்கிறார். அப்பொழுது அவர்கள் அங்கு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறார்கள். இங்கே வாருங்கள் என்று மீண்டுமாக கர்த்தர் அழைக்கிறார். அப்பொழுது அவர்கள் இன்னும் கிட்ட வருகிறார்கள். ஒருவேளை அவர்கள் பயந்து தூரமாக நின்று இருக்கலாம். இன்னும் கர்த்தரிடத்தில் அருகாமையில் வருகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை அழைத்து அவர்களிடத்தில் முதலில் கனிவாக தான் பேசுகிறார். இந்த உலகத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் அவர்களுக்கு நான் சொப்பனத்தின் மூலமாகவும் உவமையாகவும் தரிசனமாக கனவாக நான் அவர்களோடு பேசுவேன். அப்படிப்பட்டவர்கள் தீர்க்கதரிசிகளா இருக்கிறார்கள். ஆனால் மோசேயோ என்னை முகமுகமாய் சந்தித்து பேசுகிற ஒரு மனிதனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசிக்கு நீங்கள் பயப்படாமல் போனது என்ன? நீங்கள் எப்படி வாய் துணிந்து இப்படி பேசுகிறீர்கள் என்று கேட்க, இந்த காரியத்தை நாம் கவனிக்கும் போது எல்லா மனிதர்களும் இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம், ஒரு ஆதாரமான ஒரு காரியம் இருக்கிறது. அதாவது நாம் யாரையாவது நியாயம் தீர்க்க வேண்டும் என்றால் அவர்கள் மேல் நமக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மேல் நமக்கு எந்தவித அதிகாரம் இல்லாத போது, அவர்களுடைய அதிகாரத்திற்கு நாம் கட்டுப்பட்டவர்களாய் இருக்கும் போது நாம் எப்படி அவர்களை குற்றவாளி என்று நியாயம் தீர்ப்பது? ஒருவேளை நமக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருக்கலாம். அதாவது ஒரு அலுவலகத்தில் ஒரு பெரிய பதவியில் இருப்பவர்கள் தங்கள் கீழ் வேலை செய்கிறவர்களை அவர்கள் செய்வது சரியா தவறா என்று ஆராய்ந்து பேசலாம், அவர்களுக்கு சொல்லலாம், அதை கவனிக்கலாம், நியாயம் தீர்க்கலாம். அதே போல ஒரு குடும்பம் என்று வைத்துக் கொண்டால் ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளை அது போல கவனிக்கலாம், அவர்களை வழி நடத்தலாம், அதிகாரம் செலுத்த அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அதே போல மனைவியின் மேல் கணவருக்கு அதிகாரம் உண்டு. அதே போல ஒவ்வொரு கணவருக்கும் கர்த்தர் அதிகாரியா இருக்கிறார். கர்த்தர் அவர்களை கவனிப்பார். இப்படி இருக்க இந்த முறை மாறக்கூடாது. மனைவி கணவர் மேல் அதிகாரம் செலுத்துவதும் தவறு. அதே போல பிள்ளைகள் பெற்றோர்கள் மேல் அதிகாரம் செலுத்துவது, பிள்ளைகள் தாத்தா பாட்டி மேல் அதிகாரம் செலுத்துவது, மருமகள் மாமியார் மேல் அதிகாரம் செலுத்துவது, மாமனார் மேல் அதிகாரம் செலுத்துவது, பெற்ற மகன் தாய் தந்தையரை பெரியவர்களான பின்பும் அவர்களை அதிகாரம் செலுத்துவது, இதெல்லாம் முறைகேடானது. யாருடைய அதிகாரத்திற்கு கீழ் யார் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து அந்த அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டு வாழ்கிற வாழ்க்கைதான் சரியானதாக இருக்கும். கர்த்தருடைய பார்வையில் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கும். அவரிடத்திலிருந்து நாம் அடி வாங்காமல், அதாவது நியாய தீர்ப்பை பெறாமல் இருக்க முடியும். இந்த இடத்தில் மோசே ஐயா தவறு செய்தார். அவர் தீர்க்கதரிசியா இருக்கிறார்.
அங்கிருக்கிற எல்லோருக்கும் பெரியவராய் இருக்கிறார். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இருக்கிறார். அப்படி இருக்க அவர் தவறு செய்தால் கர்த்தர் கவனித்துக் கொள்வார். அதை மற்றவர்கள் கவனிக்க வேண்டியது என்ன? சகோதர சகோதரிகள் இதில் பார்த்தால் ஆரோன் ஐயாவும் மிரியாம் அம்மாவும் மோசே ஐயாவை விட ஓரிரு வருடங்கள் பெரியவர்கள், மூத்தவர்கள் தான். என்றாலும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற முறையில் கர்த்தரே அவரை குற்றவாளி என்றாலும் அவர் தவறு செய்தாலும் கவனித்து கண்டித்து வழிநடத்த வேண்டியவர். அப்படி இருக்க இவர்கள் குற்றப்படுத்தி இருக்க கூடாது. இதுவே தவறாயிருக்கிறது. ஏன் இதை செய்தீர்கள் என்று கேட்கலாம். ஒருவேளை மோசேயா சொல்லி இருப்பார், கர்த்தர் என்னை செய்ய சொன்னார் என்று. அப்படி சகஜமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாமே தவிர, நீர் செய்தது தவறு, நாங்கள் பெரியவர்கள், நீர் அற்பமானவர் என்று யாரையும் எந்த ஊழியக்காரரையும் நாம் நினைக்க கூடாது. ஒரு காரியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான காரியம் இது. நம்முடைய அதிகாரம் என்ன? நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நம்மை நாமே அறிந்து வைத்திருப்பது மிக முக்கியமானது. நாம் இருக்கிறோம் என்றால் நம் அதிகாரத்திற்குட்பட்டவர்களின் மேல்தான் நாம் அதிகாரம் செலுத்த வேண்டும். நம் அதிகாரத்திற்கு மேற்பட்டவர்களுக்கு நாம் அடங்கி நடக்க வேண்டும். நமக்கு மேலே அதிகாரம் செலுத்துபவர்கள் உண்டு. அவர்களுக்கு நாம் அடங்கி நடக்க வேண்டும். அவர்கள் தீமையே செய்தாலும் கூட ஒரு நலமான ஒரு தாழ்மையோடு அவர்களுக்கு எடுத்து சொல்ல முடிந்தால் சொல்லலாம். இல்லை என்றால் அமைதியாக பொறுத்து கொண்டிருக்க வேண்டுமே தவிர கர்த்தர் பார்த்து கொள்வார். நமக்கு மேலே அதிகாரம் செலுத்துவதும் அவர்களை அப்படிப்பட்டவர்களை நியமிப்பதும் கர்த்தரே. கர்த்தரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நாம் பொறுமையோடு சகித்து இருப்பதே நலமாயிருக்கும். இப்படி அவர்கள் குற்றப்படுத்தி பேசியது நிமித்தம் கர்த்தர் ஆசரிப்பு கூடார வாசலுக்குள் வர சொல்லி அவர்களிடம் அமைதியாக அவர்களிடம் பேசுகிறார். நான் ஒரு தீர்க்கதரிசியாக ஒரு மனிதன் இருந்தால் அந்த மனிதனோடு சொப்பனங்கள் மூலமாகவும் உவமைகளாகவும் நான் பேசுவேன். ஆனால் மோசேயோ என்னை முகமுகமாய் சந்திக்கிற ஒரு பரிசுத்தமான மனிதன் என்ற பொருள்படும்படி கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிறார். அவர்கள் அப்படி கர்த்தர் பேசிய பின்பு கடைசியாக கர்த்தரின் கோபம் மூண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கவனிக்கும் போது இவர்கள் ஏதோ பதில் சொல்லி இருக்கிறார்கள். எப்படி இவர்கள் செய்யலாம் என்று கர்த்தரையே எதிர்த்து பேசி இருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. அதனால்தான் முதலில் தாழ்மையாக கர்த்தர் அமைதியாக வந்து இவர்கள் இருவரிடம் பேசுகிறார். ஆனால் அவர் பேசி முடித்த பின்பு கர்த்தருடைய கோபம் மூண்டது ஏதோ பேசி இருப்பார்கள். இவர்கள் கர்த்தர் கொடுத்த நியாயத்தை வைத்து கர்த்தரையே எதிர்ப்பது. ஒரு காரியம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சொன்ன வார்த்தை அத்தனையும் நீதியே. கர்த்தர் இன்று இந்த காரியத்தை சொன்னால் அது நீதி. அதை மாற்றி நாளை சொன்னால் அதுதான் நீதி. கர்த்தர் சொல்வதுதான் நீதி. நீதி என்பது கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான். அப்படி இருக்க அவருடைய நீதியை அவரை வைத்து அவரையே நாம் ஆளுகை செய்ய நினைக்க கூடாது. சாத்தான் சிலுவையில் அதை தான் செய்தான். கர்த்தருடைய நீதியை வைத்தே அவரை சிலுவையில் அறைந்தான். நாம் அந்த மாதிரி செய்யக்கூடாது. கர்த்தர் எதை சொன்னாலும் எப்பொழுது சொன்னாலும் தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை அதிகாரியாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தாவே நீர் சொன்னால் அதை நான் செய்கிறேன் என்கிற ஒரு வார்த்தை மட்டும் நம்மிடம் இருந்தால் போதும். தாழ்மையோடு விசுவாசத்தோடு நாம் கர்த்தரிடத்தில் பயபக்தியோடு இருக்க வேண்டும். இப்படி இருக்க அந்த இடத்தில் இவர்கள் கோபமூட்டி பேசியதினால் இவர்கள் இருவரும் கர்த்தரை கோபம் மூட்டியதினால் கர்த்தர் கோபம் கொண்டார். அதனால் அங்கு கர்த்தருடைய மேகம் விலகியது. கர்த்தர் போய்விட்டார், கர்த்தருடைய மேகமும் விலகிவிட்டது. சற்று நேரத்தில் பார்த்தால் மிரியாம் அம்மாவினுடைய சரீரம் முழுவதும் குஷ்டரோகம், லெப்பர்சி என்ற வியாதி அவர்களுக்கு பரவ ஆரம்பித்தது. இதை கண்டதும் ஆரோன் ஐயா ஓடி போய் மோசே ஐயாவிடம் சொல்லுகிறார். ஐயோ, இப்படி ஆகிறதே, மோசே காப்பாற்றுங்கள் என்று மோசே ஐயாவிடம் போய் மன்னிப்பு கேட்கிறார்கள். மோசே ஐயாவிடம் போய் விண்ணப்பம் வைக்கிறார்கள். காப்பாற்றுங்கள், மிரியாமை காப்பாற்றுங்கள், நம் சகோதரியை காப்பாற்றுங்கள், இப்படி ஆகிறதே, ஐயோ அவள் இப்படியே செத்து விழுந்து விட்டால் என்ன ஆவது, சரீரம் முழுவதும் அழுக தொடங்கி விட்டதே என்று துடித்து அவர் துடியாய் துடிக்கிறார் ஆரோன் ஐயா. அப்பொழுது மோசையா இதை கண்டவுடன் தன்னை பற்றி அவர்கள் பேசி இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக நின்று விண்ணப்பம் வைத்து கர்த்தாவே இறங்கும் இறங்கும் என்று கர்த்தரிடம் நோக்கி மோசே ஐயா விண்ணப்பம் வைக்கிறார். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி 7 நாள் அப்படி இருப்பார்.
அதன் பின்பு குணமாகும். அதன் பின்பு நீங்கள் பாளையத்திற்குள் சேர்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு கர்த்தர் போகிறார். இப்படியாக மிரியாம் அம்மா 7 நாள் குஷ்டரோகியாக இருந்து அதன் பின்பு குணமானார்கள். அதுவரைக்கும் இஸ்ரவேலர்கள் தங்கள் கூடாரங்களை எடுத்துக்கொண்டு போகாமல் அங்கேயே தங்கியிருந்தார்கள். மிரியாம் அம்மாவுக்காக அவர்கள் 7 நாள் காத்திருந்தார்கள். எல்லோருமாக அதன் பின்பு மேகத்தோடு ஆசரிப்பு கூடாரத்தோடு வனாந்திர பயணத்தை தொடர்ந்தார்கள். அதாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான காரியம், கர்த்தருடைய திருவாய் மலர்ந்து அவர் விருப்பத்தின்படி அவர் சொல்லுகிற எந்த விஷயமும் அது நீதி. கர்த்தர் சொன்னால் அதை அப்படியே கேட்க வேண்டும். நாம் எந்த சாக்கு போக்கும் யோசனையும் செய்யக்கூடாது. இது இப்படி இருக்குமா, அது அப்படி இருக்குமா, இதில் வேத வசனத்தில் இருக்கிறதா என்று நாம் கர்த்தருடைய குரல்தான் என்பதை நாம் கவனித்து சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய குரல்தான் என்று தெரிந்த பின்பு அந்த வார்த்தையை நாம் இப்படி கர்த்தர் சொல்லுவாரா, அப்படி செய்வாரா என்று ஆராய்ந்து கொண்டிருக்க கூடாது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம், கர்த்தருடைய ஊழியர்களை இந்த சூழ்நிலையிலேயும் அவர்களை நாம் குற்றப்படுத்த கூடாது, குறை சொல்லக்கூடாது. ஏன், அவர்களை நாம் கவனிக்கவும் தேவையில்லை. அவர்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் சரியாக இருக்கிறதா, அதை மட்டும் கவனித்து அதை நாம் பின்பற்றினால் போதுமானது. அவர்கள் தவறு செய்தால் அதன் பலனை அவர்களே அனுபவிப்பார்கள். ஒரு கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரர்கள் உண்மையாய் ஊழியம் செய்தால் அதன் பலன் அவர்களுக்கு கிடைக்கும். அதே போல கர்த்தருக்கு பிரியமாய் நடக்காமல் தங்கள் சுய இச்சையின்படி அவர்கள் நடந்தால் அதற்குரிய தண்டனையையும் அவர்கள் பெறுவார்கள். கர்த்தர் நீதி உள்ளவர், யாரையும் நியாயத்திற்க அவருக்கு வல்லமையுண்டு. அவர் நீதியாய் அப்படித்தான் செய்வார். அப்படி இருக்கும்போது நாம் கவலைப்பட தேவையில்லை. எந்த ஒரு ஊழியக்காரரையும் இவர் நல்லவரா கெட்டவரா என்று ஆராய தேவையே இல்லை. முதலில் அப்படியே நாம் முதலில் தெரிந்து கொண்டாலும் மிக ஆழமாக அவர்களை ஆராய்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவு இவர்கள் நல்ல ஊழியர்கள் தான் என்று தெரிந்து கொண்டாலே போதும். அப்படி அவர்களிடத்தில் குற்ற குறைகள் இருக்குமானால் அதை கவனிப்பதற்கு நமக்கு வேலை இல்லை. அது நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஒவ்வொரு மனிதரும் நாம் என்ன தவறு செய்கிறோம், நாம் எந்த காரியத்தில் சரியாய் நடக்கிறோம் என்று நம்மை கவனித்து நடந்தால்தான் நாம் பரிசுத்தம் அடைந்து மறுரூபமாகி கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். நாம் எப்பொழுதும் அடுத்தவர்களை நோக்கி கொண்டிராமல் வேத புத்தகத்தின் மேல் கண்ணை வைத்து கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றறிந்து அதன்படி நாம் சரியாக இருக்கிறோமா என்பதை சரிபார்த்து கொண்டு நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு காரியத்தை செய்தோமா என்று நம்மை நாமே தினமும் அலசி ஆராயும் போது மறுநாள் அந்த தவறுகளை செய்யாமல் நம்மை நாம் காத்துக்கொள்ள முடியும். பாவத்துக்கு விலக முடியும். கர்த்தருடைய கண்களிலும் கிருபையை பெற முடியும். அதனால் நம்மை குறித்தே நாம் கவனிக்கிறவர்களாய் இருந்து கொண்டு மற்றவர்களை கவனிக்கிறவர்களாய் இருந்து கெட்டு போகாமல் வாழ்வோம். கர்த்தர் இந்த ஞானத்தை நமக்கு தந்தருள்வாராக. அவருடைய கிருபை நமக்கு இருக்கிறது. கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் நீதி உள்ளவர். நிச்சயம் நீதியாய் நம்மை அரசாள வருவார். என்னாகமம் 13ஆம் அதிகாரம். எந்த ஒரு விஷயத்தையும் நாம் நல்லபடியாக பார்க்க வேண்டும். நல்ல விதமாக வெற்றியின் பாதையில் அதை நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய பார்வை எப்பொழுதும் நாம் ஒரு காரியத்தை சிந்திக்கும் போது இது வெற்றியாக முடியும், இது கர்த்தரின் செயல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரின் செயல் அல்லாத காரியத்தை அது தீமை என்பதையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் நமக்கு வேண்டும். கர்த்தர் மோசேயை அழைத்து இஸ்ரவேலரில் பிரபுக்களாய் இருக்கிற ஒவ்வொரு கோத்திரத்தில் தலைவர்களையும் அழைக்க சொல்லுகிறார். 12 கோத்திரத்திலும் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை கானானுக்கு அனுப்பு என்று சொல்லுகிறார். அவர்கள் அங்கு போய் வேவு பார்த்து வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த தேசம் எப்படி இருக்கிறது, அந்த தேசத்தின் ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள், அந்த தேசத்தின் விளைச்சல் எப்படி இருக்கிறது, அந்த மண் எப்படிப்பட்ட பூமி, நல்ல விளைச்சல் உள்ள பூமியா என்பதை குறித்து பார்த்து வரும்படி சொல்லுகிறார். ஏற்கனவே கர்த்தர் அந்த மண்ணை குறித்தும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் என்று அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார். அங்க இருக்கிற எல்லா விஷயங்களையும் கர்த்தர் சொல்லிவிட்டார். ஆனாலும் இவர்கள் இன்னும் அதிகமாய் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் 12 பேரையும் அனுப்புகிறார்.
அவர்கள் போய் 40 நாள் அளவும் கானான் தேசத்தை சுற்றி பார்த்து வருகிறார்கள். எல்லாவற்றையும் சுற்றி பார்க்கிறார்கள். அங்கு ஒரு திராட்சை செடியை பார்க்கிறார்கள். அந்த திராட்சை செடியில் ஒரு சுமார் ஒரு 30 கிலோக்கும் மேற்பட்ட ஒரே ஒரு திராட்சை கொத்து இருந்தது. அதை கொடியோடு அறுத்து இருவர் தோளின் மேல் சேர்த்து தூக்கி வருகிறார்கள் ஒரே நேரத்தில். அப்படி என்றால் ஒருவர் மட்டும் சுமக்க முடியாத அளவுக்கு அது மிக பெரியதா இருக்கிறது. அவர்கள் அந்த திராட்சை அந்த கொத்தை பறித்து எடுத்து வருகிறார்கள். மாதுளம் பழங்களை எடுத்து வருகிறார்கள். இப்படி எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து எல்லாவற்றையும் கொண்டு வருகிறார்கள் சில பொருட்களை. இப்படி இருக்கும்போது இதையெல்லாம் கொண்டு வந்து மோசேயாவிடம் காட்டுகிறார்கள். 40 நாள் சுற்றி பார்த்து வந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போது யோசுவா ஐயாவும் காலேபும் சொல்லுகிறார்கள், நாம் கர்த்தர் நமக்கு எப்படி சொன்னாரோ அப்படிதான் அந்த கானான் தேசம் இருக்கிறது. நாம் போனால் அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். இது சொல்லப்பட்ட காலம் என்னவென்றால் இவர்கள் வனாந்திர பயணத்திலிருந்து வந்த 2 வருடங்களிலேயே நடக்கிறது. 2-3 வருடங்களுக்குள் 2 வருடம் 2-3 மாதங்களுக்குள்ளேயே இது காரியம் நடக்கிறது. இவர்கள் சுற்றி பார்த்து விட்டு வந்து இந்த 2 பேர் மட்டும்தான் அந்த கானானை நம்மால் ஜெயிக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். அதிலும் காலேப் சொல்லுகிறார், கர்த்தர் சொன்னபடியே தான் அங்க இருக்கிறது. நாம் இப்பொழுதே உடனே போனால் அந்த கானானை நாம் சுதந்திரித்து கொண்டு விடலாம், உடனே போவோம் என்று உற்சாகமாய் சொல்லுகிறார். யோசுவாயாவும் அதை தான் சொல்லுகிறார், இவர்கள் இருவரும். ஆனால் மற்ற 10 பேரும் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை வித்தியாசமானதா இருக்கிறது. எப்படி என்றால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அங்கிருக்கிற மனிதர்கள் ஏனாக்கியரை போல மிக மிக உயரமான மனிதர்களா இருக்கிறார்கள். அப்படி என்றால் ராட்சச பிறவிகள் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். கோலியாத்தை போன்ற ஜனங்கள் கானானில் இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறார்கள். பக்கத்தில் நாம் நின்றால் நாம் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர்கள் 15 அடி 20 அடி 30 அடி உயரத்தில் எல்லாம் மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த கானான் தேசத்தில். அப்படி இருந்தால்தான் நாம் நிற்கும் போது வெட்டுக்கிளிகளை போல தோன்றுவோம். இப்படியாக அங்கிருந்து அந்த 10 பிரபுக்கள் வந்து இப்படி சொல்லுகிறார்கள், அங்கு போனால் நம்மால் ஜெயிக்க முடியாது, நாம் தோற்று விடுவோம் என்று சொல்லுகிறார்கள். பாருங்கள், இந்த 2 பேருடைய பார்வையில் கர்த்தருடைய திட்டம் என்னவோ, கர்த்தர் சொன்ன வார்த்தையையும் நம்மால் ஜெயிக்க முடியும் என்ற விசுவாசமும் இவர்களுக்குள் இருந்தது. மற்ற 10 பேரும் தவறான ஒரு காரியத்தை பரப்புகிறார்கள், கண்டிப்பாக இது முடியாது என்று. இப்படி சொல்லி ஜனங்களை மனமடிவு உண்டு பண்ணுகிறார்கள். ஜனங்கள் உற்சாகம் இழந்து நம்மால் முடியாது என்று நினைக்கிறார்கள். இதனால் அவர்கள் கானானுக்குள் போகவில்லை. இதன் பின்பு 40 வருடங்கள் கர்த்தர் வனாந்திரத்தில் அலைய விடுகிறார். கர்த்தரை விசுவாசித்து அவர்கள் அப்பொழுதே போயிருந்தால் 2 வருடத்திலேயே கானான் தேசத்திற்குள் போயிருக்க முடியும். ஆனால் அது போக முடியவில்லை. கர்த்தர் எப்படியாவது அந்த ஜனங்களை காப்பாற்றதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த சந்ததியாரோடு போராடி போராடி இன்று அந்த சந்ததியார் நாம் தான், வேறு யாரும் அல்ல. நம்முடனும் இன்றும் கர்த்தர் போராடி கொண்டிருக்கிறார். இப்படிதான் போராடுகிறார். அவரை நாம் விசுவாசிக்க தயங்குகிறோம், விசுவாசிப்பதில்லை. அப்படியே விசுவாசித்தாலும் அற்ப விசுவாசம். நம்மில் பல குறைகள் உண்டு, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விசுவாசியாத 10 பேர்கள் மற்றவர்களுக்கும் சொல்லி அவர்களுடைய விசுவாசத்தையும் கெடுத்து இப்படி ஒரு காரியத்தை செய்கிறார்கள். கர்த்தர் கோபம் கொண்டார் இந்த செயலை கண்டு. அதன் பின்பு 40 வருடங்கள் அவர்களை வனாந்திரத்தில் சுழற்ற விடுகிறார். அவர்கள் சீனாய் மலையை சுற்றி அங்கும் இங்கும் தங்கி தங்கி செல்லுகிறார்கள். எப்பொழுது யார் கானானுக்குள் பிரவேசித்தால் நாம் அழிந்து விடுவோம் என்று விசுவாசம் இல்லாமல் பேசினார்களோ அத்தனை ஜனங்களும் வனாந்திரத்திலேயே அவர்கள் வாழ்நாள் அவர்களுக்கு சாதாரண மரணம் அல்ல, அவர்கள் செய்த தீமையினால் தண்டனையாக கர்த்தருடைய கரங்களால் அடிபட்டே செத்தார்கள். அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் விசுவாசித்து சொன்ன யோசுவாயாவும் காலேபையாவும் இவர்கள் 2 பேரும் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். மோசே ஐயாவின் மரணத்திற்கு பின்பு யோசுவா ஐயா தான் இஸ்ரவேலரை கானானுக்குள் அழைத்து செல்லுகிறார். அந்த கானான் மண்ணில் காலடி வைக்க யோசுவா ஐயாவுக்கு கர்த்தர்
ஆசீர்வதித்து கொடுத்தார், அந்த பாக்கியத்தை கொடுத்தார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், விசுவாசம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். இவர்கள் இருவருக்கும் அதே மாதிரியான சம்பவங்கள் தான் நடக்கிறது. ஒரே இடத்தை தான் சுற்றி பார்க்கிறார்கள். 10 பேருடைய வார்த்தை தவறானதாக முடியாது என்று சொல்லுகிறது. ஆனால் இவர்கள் இருவரும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் முடியும் என்று சொல்லுகிறார்கள். இவர்களுடைய பார்வை எப்படிப்பட்டது? இவர்களுக்கு மட்டும் ஏன் இப்படி தோன்றியது என்று யோசித்து பார்ப்போம். அதாவது ஒரு ஒரு காரியத்தை நாம் செய்ய நினைக்கும் போது எதற்கெடுத்தாலும் பயப்படுகிற எண்ணம் தான் காரணம். பயம் என்பது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் இந்த பகுதியை பார்க்கும்போது, எரிகிற அக்னி கடலிலே போடப்படுகிறவர்கள் யார் யார் என்று சொல்லப்படும் போது முதல் வார்த்தை பயப்படுகிறவர்கள் என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தவிர வேறு எந்த பயமும் பாவமான செயலா இருக்கிறது. பெருமை எப்படி பாவமோ, பொறாமை எப்படி பாவமோ, அதே போல பயமும் பாவம். பயப்படுகிறவன் கர்த்தருக்கு உகந்தவன் அல்ல. கிதியோன் ஐயாவின் சரித்திரத்தில் கர்த்தர் இதை வேறுபடுத்தி காட்டுகிறார். அங்கு பயங்காளியாய் இருப்பவர்களை பின்னிட்டு நிறுத்தி வைத்துவிட்டு 200 பேரை மட்டும் அழைத்து சென்று கிதியோன் ஐயாவை யுத்தம் செய்ய வைக்கிறார். பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். பல இடங்களில் வேதத்தில் வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் பல முறை சொல்லியிருக்கிறார். கலங்காதே, பயப்படாதே. யோசுவா 1ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்க்கும் போது எத்தனை முறை இப்படி சொல்லியிருக்கிறார். இப்படி கர்த்தர் நாம் பயப்படக்கூடாது என்று நினைக்கிறார். ஈசாயா 41ஆம் அதிகாரத்திலும் பயப்படாதே, கலங்காதே, திகையாதே என்று சொல்லுகிறார். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்படக்கூடாது, விசுவாசம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் நாம யோசித்து முடிவு பண்ணி பயந்து இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. முதலில் எந்த காரியத்தை குறித்தும் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். கேட்ட பின்பு அதை விசுவாசத்தோடு செய்ய வேண்டும். இதில் பயத்திற்கு வேலையே இல்லை. இது நாம யோசித்தால் தான் பயம் வரும். கர்த்தருடைய வார்த்தை என்று தெரிந்த பின்பு நாம் ஏன் அதை குறித்து பயப்பட வேண்டும்? காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் அவர், செய்ய போகிறவர் அவர். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது மட்டுமே நமக்கு வேலையாக இருக்கிறது. அப்படி இருக்க நாம் எந்த சூழ்நிலையிலையும் பயப்படக்கூடாது. பயம் பாவம் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். தெரிந்து உணர்ந்து கொண்டால்தான் அதிலிருந்து விடுதலையாக முடியும். எதிர்காலத்தை குறித்து பயப்படக்கூடாது. நூற்றுக்கணக்கான பயங்கள் இருக்கிறதாக விஞ்ஞானிகள், மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுகிறது. போபியா என்று சொல்லுவார்கள். அப்படி இருக்க நிறத்தை பார்த்து பயம், தண்ணீரை பார்த்தால் பயம், உயரத்தை பார்த்தால் பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், பண விஷயங்களில் பயம், யாராவது ஒரு தனி மனிதனை குறித்த பயம், இப்படி பலவிதமான பயங்கள் வாழ்க்கையில் மனிதனுக்கு வருகிறது. இது எத்தனை விதமான பயமாக இருந்தாலும் இப்படிப்பட்ட பயத்தை தூண்டுகிறது பொல்லாத ஆவிகள் தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாவித பயத்திற்கும் காரணம் பொல்லாத ஆவிகள் நம்மை ஆளுகை செய்வதே. இதை புரிந்து கொண்டால் நாம் கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுக்காமல் சாத்தான் வார்த்தையை நாம் கேட்கிறோம் என்று பொருள். நாம் பயப்படுகிறவர்களாய் இருந்தால் நாம் சாத்தானின் சொல்லை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று பொருளாகிறது. பயம் என்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் வேண்டும். கர்த்தர் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லி இருந்தால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பயந்து கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இது பரிசுத்த பயம். கர்த்தருடைய வார்த்தையை மீற போகிறோம் தோன்றியது நாம் நினைக்கலாம், இதை செய்ய வேண்டாம், கர்த்தர் செய்ய சொல்லி இருக்கிறார், நாம் இதை செய்ய வேண்டாம் என்று நினைத்தால் அப்பொழுது ஒரு பயம் வர வேண்டும். அது பரிசுத்த பயம். ஐயோ, கர்த்தர் அடித்து விடுவார், அவர் நம் தேவன், அவருக்கு தான் நாம் கீழ்ப்படிய வேண்டும், நம் விருப்பத்திற்கு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்கிற பயம் வருகிறதல்லவா, அது பரிசுத்த பயம். அதுவே சரியான பயம். அதை தவிர உலக காரியங்களில் மற்ற மனிதர்கள் மற்ற விஷயங்களை கண்டு பயப்படக்கூடாது. முக்கியமாக எதிர்காலத்தை குறித்த பயம், மரணத்தை குறித்த பயம், நோயை குறித்த பயம், சரீர பலவீனங்களை குறித்த பயம், இதையெல்லாம் குப்பையில் தூக்கி போட வேண்டும். இவைகள் எல்லாம் குப்பைகளை. கர்த்தர் ஒருவரே நல்லவர், அவர் பரிசுத்தர், அவர் பெரியவர். அவர் பெரியவராய் இருக்கும் போது, அவர் நம்முடனே இருக்கும் போது வேறு எதற்கும் பயப்பட தேவையில்லை. கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். அப்படி நாம் இருக்கும்போது கர்த்தருக்கு பயந்து நடப்போம். உலகத்திற்கும் உலகத்தின் காரியங்களுக்கும் பயப்படாமல் இருப்போம். யோசுவா ஐயாவும் காலேப் ஐயாவும் கர்த்தருக்கு பயந்து
பொல்லாங்குக்கு அவர்கள் பயப்படாமல் தைரியமாய் நின்றார்கள். கர்த்தர் மேல் வைத்த அவர்கள் விசுவாசம்தான் அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்தது. ஆனால் இவர்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைக்காமல், கர்த்தரை அறிந்து கொள்ளாமல், உணர்வில்லாமல் இருந்ததினால் உலக காரியங்களுக்கு பயந்தார்கள். அதனால்தான் வேத வசனத்தை தியானிக்க வேண்டும். வேத வசனத்தையும் ஜெபத்தையும் தினமும் செய்பவர்களுக்கு விசுவாசம் வரும். விசுவாசம் வந்தால் பயம் போகும். பயம் இருக்காது. பயம் என்றால் என்னவென்றே தெரியாது. விசுவாசம் இருக்கிற இடத்தில் பயம் இருக்காது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தரிடத்தில் உண்மையான அன்பு நாம் கொண்டிருந்தால், கர்த்தருடைய வார்த்தைகளின் மேல் நாம் விசுவாசம் வைத்திருக்கும் போது, கர்த்தரனை பார்த்து கொள்வார். அவர் என் தகப்பன் என்று நினைத்து விட்டார். மற்ற உலக காரியங்களை குறித்து கவலையோ பயமோ நமக்கேன் வரப்போகிறது? என்னப்பா, இத்தனை நாட்கள் என்னை போஷித்து வழி நடத்தி என்னை காத்து கொண்டவர், இத்தனை வியாதிகளிலிருந்து, இத்தனை பிரச்சனைகளிலிருந்து என்னை காத்தவர், இனியும் என்னை காக்க போகிறார் என்ற விசுவாசமும் கர்த்தர் மேல் அன்பும் இருந்தால் பயம் ஏன் வரப்போகிறது? அதனால் பயம் என்பது மிகப்பெரிய பாவமாய் இருக்கிறது. அதை விட்டுவிட வேண்டும். இதில் இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்றால், கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்து மிரட்டியே காரியங்களை செய்ய வைப்பான். பயத்தை வைத்தே அவன் மிகப்பெரிய ஆயுதமாக பயத்தை பயன்படுத்த போகிறான். நாம் அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை சந்திக்க போகிறவர்களா இருக்கிறோம். அதனால் இப்பொழுதே நமக்குள் பயம் என்ற ஒரு காரியம் இருக்குமானால் அதை மேற்கொண்டு விட வேண்டும். அதை ஜெயித்து விட வேண்டும். அதை தூக்கி எறிந்து விட வேண்டும். அப்பொழுதுதான் உபத்திரவ காலமோ மகா உபத்திரவ காலமோ எதையும் நம்மால் வெல்ல முடியும். இது மிக 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 முக்கியமான எச்சரிக்கை அடைய வேண்டிய விஷயமா இருக்கிறது. இன்றே இதை தொடங்க வேண்டும். பயத்தை தூரமாக எடுத்து போடுவோம். வேத வசனங்களை தொடர்ந்து வாசிப்போம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை சிறப்பானதாக சரியானதாக இருக்கும். மறந்து விட வேண்டாம். பயம் பாவத்தை கொண்டு வரும். இஸ்ரவேல் ஜனங்களில் அந்த 10 பிரபுக்களும் பயந்தார்கள். கானானுக்குள் போகவில்லை, வனாந்தரத்திலேயே மடிந்தார்கள். தைரியமாய் போவோம் என்று சொன்னவர்கள் போனார்கள். யோசுவாவும் காலேபும் விசுவாசித்தால் நடக்கும். அவர்கள் ராட்சசர்கள் தான் கானானியர்கள். அங்கு பயங்கரமான ஜனங்கள் உள்ள தேசம்தான். ஆனால் இவர்களால் எப்படி சுதந்திரிக்க முடிந்தது? கர்த்தருடைய வல்லமை. நம்முடைய வல்லமை எம்மாத்திரம், நம்மளுடைய பெலன் எம்மாத்திரம். கர்த்தரே நமக்குள் இருப்பார். கர்த்தர் நம் பெலனா இருக்கிறார். அப்படி இருக்க உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்ற வசனத்தின்படி அவரால் நாம் ஒரு மதிலை தாண்டலாம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என்ற வசனத்தின்படி நாம் அவரால் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போகலாம். அவர் நம் மேல் இருக்கிறார். அதனால் பயத்தை விட்டு விலகுவோம். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்வது, கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நாம் விசுவாசம் வைத்தால் எப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் என்பதையும், விசுவாசிக்காவிட்டால் அது எவ்வளவு பெரிய தீமையை கொண்டு வரும் என்பதை குறித்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலரின் வனாந்திர பயணத்தில் மோசே ஐயாவிடம் கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலரின் ஒவ்வொரு கோத்திரத்திலேயும் ஒவ்வொரு பிரபுக்களை தெரிந்து கொண்டு அவர்களை கானான் தேசத்திற்குள் அனுப்பு. அங்கு போய் அவர்கள் 40 நாள் சுற்றி திரிந்து அந்த தேசம் எப்படி இருக்கிறது என்று நான் சொன்னது போல இருப்பதை அவர்கள் பார்த்து வரட்டும் என்று கண்களால் அவர்கள் பார்க்கும்படி செய்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அதே போல மோசே ஐயா பிரபுக்களை அனுப்பி வைத்தார். அவர்கள் போய் எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தார்கள். சுற்றி பார்த்து 12 பேரும் திரும்பி வந்தார்கள். 40 நாள் அவர்கள் சுற்றி பார்த்தார்கள். அதில் யோசுவா ஐயாவும் காலேபும் இவர்கள் இருவர் தவிர மற்ற 10 பேரும் அங்கிருந்து வந்து அவர்கள் மிகவும் பயந்து பேசினார்கள். அங்கு கானானில் இருக்கிற ஜனங்கள், அங்கிருக்கிற மனிதர்கள் மிக உயரமானவர்களாகவும் மிகவும் பலசாலிகளாகவும் இருக்கிறார்கள். நாம் அங்கு போனால் அவர்கள் நம்மை வெட்டி கொன்று விடுவார்கள். நம்மோடு யுத்தம் செய்து அவர்கள் நம்மை வெற்றி பெற்று விடுவார்கள். நாம் அழிந்து போவோம், அங்கு போகக்கூடாது என்று வந்து ஜனங்களுக்கு பயமுறுத்தி விட்டார்கள். கர்த்தரோ என்ன சொல்லி இருந்தார் என்றால், நீங்கள் அங்கு போங்கள், அது மிகவும் பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசம். அந்த தேசத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருந்தார். ஆனால் கர்த்தருக்கு விரோதமான வார்த்தையை இவர்கள் வந்து சொன்னார்கள். இவர்கள் போய் பார்த்தபோது அது பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் இருந்தது. ஒரே ஒரு திராட்சை குலை உள்ள ஒரு திராட்சை செடி இருந்தது.
அதன் பாரத்தை ஒரு குலையை சுமக்க 2 பேர் தேவைப்பட்டது. சுமார் 50 கிலோவுக்கும் மேற்பட்ட அளவுக்கு ஒரே ஒரு திராட்சை கொத்து இருந்தது. அந்த அளவுக்கு செழிப்பான பூமியாய் இருந்தது. மேலும் பல காரியங்களை அவர்கள் பார்த்து வந்தார்கள். மனிதர்களும் உயரமானவர்களாக, நெடியவர்களாக இருந்தார்கள். மிக மிக உயரமானவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் முன்பாக நாம் நின்றால் நம்மை வெட்டுக்கிளி போல இருக்கிறோம் என்று வந்து அந்த 10 பேரும் சொன்னார்கள். இவர்கள் சொன்னது உண்மைதான் என்றாலும் அவர்கள் பயந்து பேசினார்கள். அவர்களை உங்களிடத்தில் ஒப்புக் கொடுப்பேன், நீங்கள் போய் யுத்தம் செய்து அவர்களை வெற்றி பெறுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்க, ஆனால் இந்த 10 பேரும் ஜனங்களை மனமடி உண்டாக்கினார்கள். இந்த 10 பிரபுக்களும் கானான் தேசத்தில் இருந்த மனிதர்களை பார்த்து பயந்து மற்றவர்களையும் பயமுறுத்தினார்கள். அங்கிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரையும் பயமுறுத்தினார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைக்கவில்லை. யோசுவா ஐயாவும் காலேப் ஐயாவும் இவர்கள் இருவர் மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தையின்படி பேசினார்கள். இல்லை, அது செழிப்பான தேசம்தான், அங்கிருக்கிற மனிதர்கள் நெடியவர்கள் தான். இந்நாள் வரை கர்த்தர் அந்த ஜனங்களின் மேல் பாதுகாவலாய் இருந்தார். ஆனால் இப்பொழுதோ கர்த்தருடைய கரம் மறைக்கப்பட்டிருக்கிறது. நம் மேல் கர்த்தர் உதவியா இருக்கிறார், நம் பக்கத்தில் இருக்கிறார், நம்மை பாதுகாத்து வருகிறார், அவர் நம்மோடு இருக்கிறார், அதனால் நிச்சயம் நாம் அவர்களை வெற்றி பெறலாம் என்று இவர்கள் இருவர் மாத்திரம் இப்படி சொன்னார்கள். இப்படி 10 பேர் ஒரு விதமாய் சொல்லவும் 2 பேர் மட்டும் நற்காரியங்களை சொன்னார்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படியே. இப்படி நடந்த போது ஜனங்கள் புலம்பி அழத் தொடங்கினார்கள். எங்களை கொன்று போடுவார் போல இருக்கு. நாங்கள் எகிப்து தேசத்திலேயே இருந்திருந்தால் நலமா இருக்கும். கர்த்தர் எங்களை கொன்று போடவா, பட்டயத்தினால் மடிய வைக்கவா எங்களை அழைத்து வந்தார்? அவ்வளவு பெரிய மனிதர்களை நாங்கள் யுத்தம் செய்து வெல்வது எப்படி என்று ஜனங்கள் பயந்து அந்த 10 பிரபுக்களின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக பேசினார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து நற்காரியங்களை சொன்ன யோசுவா ஐயா மேலும் காலேப் ஐயாவின் மேலும் அவர்கள் கல்லெறியவும் துணிந்தார்கள். அப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். எங்களை எல்லாம் அழிக்கதான் இப்படி நடக்கிறதா என்று பேசினார்கள். இப்படிப்பட்ட செயல் கர்த்தருக்கு அருவருப்பானது. இப்படி இந்த ஜனங்கள் செய்திருக்கவே கூடாது. அப்படி செய்தது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் உண்டது. கர்த்தர் இறங்கி வந்து மோசேயாவுடன் பேசினார். அப்பொழுது மோசேயாவிடம் கர்த்தர் சில காரியங்களை சொன்னார். இந்த ஜனங்கள் என் வார்த்தையை விசுவாசியாதபடியினால் 20 வயதிற்கு மேற்பட்ட இஸ்ரவேலர் எல்லோரும் மடியும் வரைக்கும் 40 வருடம் இந்த வனாந்தரத்தில் சுற்றித் திரிவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். இங்கேயே அவர்கள் மடிந்து போவார்கள் என்றும் சொன்னார். ஏனென்றால் அந்த ஜனங்கள் சொன்னது என்னவென்றால், எங்களை கானானுக்குள் கர்த்தர் அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி இப்படிப்பட்ட பெரிய பெரிய மனிதர்களோடு யுத்தம் செய்ய வைத்து எங்கள் பிள்ளைகளை கொன்று போடவா இப்படி செய்தார் என்று பேசினார்கள். அதை கர்த்தர் இங்கு குறிப்பிட்டு, அவர்கள் என்ன சொன்னார்கள்? பிள்ளைகளை கொன்று போடவா கர்த்தர் எங்களை அழைத்து வந்தார் என்று சொன்னார்கள் அல்லவா? அந்த பிள்ளைகளை நான் கானான் தேசத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பேன். இந்த சந்ததியார் எல்லோரையும் வனாந்திரத்திலேயே அவர்கள் மரணம் அடையும் வரை சுற்றி திரிவார்கள். அவர்கள் போய் 40 வருடம் கானானை சுற்றி பார்த்தார்கள். அதே போல அதற்கு சரியாக ஒவ்வொரு நாளுக்கு சரியாக ஒவ்வொரு வருடமாக 40 நாள் அவர்கள் கானான் தேசத்தை சுற்றி பார்த்தார்கள். அந்த ஒவ்வொரு நாளுக்கு சரியாக ஒவ்வொரு வருஷமாக 40 வருஷங்கள் வனாந்திரத்தில் அவர்கள் சுற்றி திரிவார்கள். கர்த்தருக்கு விரோதமாக விசுவாசிக்காமல் முறுமுறுத்த அந்த ஜனங்களை நான் அங்கேயே வனாந்திரத்திலேயே அழித்து போடுவேன். அவர்களை பிள்ளைகளையோ அவர்களை கொன்று போடுவேன் என்று எந்த பிள்ளைகளை சொன்னார்களோ அந்த 20 வயதிற்குட்பட்ட மனிதர்கள் எல்லோரையும், அந்த பிள்ளைகள் எல்லோரையும் நான் கானானுக்குள் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். இப்படி கர்த்தருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைக்காமல், அவருடைய சொல்லை கேட்காமல் இவர்கள் முறுமுறுப்பதை பார்த்து கர்த்தர் இறங்கி மோசேயாவுடன் பேசினார். இந்த ஜனங்களை நான் அழித்து போடுகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது மோசேயா கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்ய ஆரம்பித்தார். கர்த்தாவே, இவர்களுக்கு இரங்கும். இஸ்ரவேலருக்கு 2 செய்திகள் வருகிறது. 10 பிரபுக்கள் சொல்லுகிறார்கள், அங்கு பெரிய பெரிய மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பலசாலிகளாய் இருக்கிறார்கள்.
அவர்களை போய் பார்த்தால் அவர்கள் முன்பாக நாம் நிற்கும்போது வெட்டுக்கிளிகளைப் போல நாம் இருக்கிறோம். அவ்வளவு பெரிய ஜனங்களை நம்மால் எதிர்கொண்டு யுத்தம் செய்து வெற்றி பெற முடியாது என்று 10 பிரபுக்கள் சொல்லுகிறார்கள். யோசுவா ஐயாவும் காலேப் ஐயாவும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நல்வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். நாம் போகலாம், கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் என்று. இந்த 2 விதமான கருத்துக்களில் இஸ்ரவேலர்கள் ஏற்றுக்கொண்டது அந்த 10 பேரும் சொன்ன கருத்துக்களையே. இவர்களால் ஏன் கர்த்தருடைய சொல்லை விசுவாசிக்கவும் முடியவில்லை? இவர்களுடைய பார்வை மாம்ச ரீதியான பார்வையாய் இருந்தது. அந்த 10 பிரபுக்களின் பார்வையும் இந்த இஸ்ரவேலரின் பார்வையும் மாம்ச ரீதியான பார்வையாய் இருந்தது. அதாவது 5 மாம்பழங்களை 5 பேர் சாப்பிடலாம் என்றால் 10 மாம்பழங்களை 10 பேர் சாப்பிடலாம் என்று மாம்ச ரீதியான இந்த உலக வழக்கத்தின்படி நாம் போடும் கணக்கு போல. ஆனால் 5 அப்பம் 2 மீனை சுமார் 20,000 பேர் போல சாப்பிட்டார்கள். மொத்தம் குடும்பமாக பிள்ளைகள் எல்லாம் சேர்த்தல் சுமார் 20,000த்திற்கும் மேற்பட்ட ஜனங்கள் சாப்பிட்டு இருக்கிறார்கள். இது கர்த்தருடைய கணக்கு. நாம் வேதம் வாசிக்கும் போது உலக கணக்கை வைத்து வேதத்தை பார்க்க கூடாது. உலக ஞானம் கர்த்தருக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அப்படி பார்க்கும்போது உலக வழக்கம் என்பது வேறு. என் பலன் என்ன, என் திறமை என்ன, எனக்கு இருக்கிற வசதி வாய்ப்பு என்ன என்பதை குறித்து எந்த காரியத்தையும் நாம் கணக்கு போடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வல்லமை என்ன, அவர் நம்மோடு இருக்கும்போது என்னென்ன காரியத்தை நம்மால் செய்ய முடியும், எல்லாம் செய்யலாம். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய வல்லமையை வைத்து நாம் நம்மளுடைய செயல்களை செய்ய வேண்டுமே தவிர, அதை கவனிக்க வேண்டுமே தவிர, நம்முடைய வல்லமை என்ன, நம்முடைய திறமை என்ன, நம்மால் எது முடியும் என்று யோசித்துக் கொண்டிருக்க கூடாது. நம்முடைய பார்வை அப்படி இருக்கக்கூடாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த 10 பிரபுக்களும் தங்கள் வல்லமையை வைத்து என் பலன் என்ன, என்னுடைய யுத்த திறமை என்ன என்பதை வைத்து அவர்கள் கணக்கு போட்டார்கள். அதனால் அவர்கள் தோற்று போவோம் என்று பயந்தார்கள். கானானுக்குள் பிரவேசிக்காமலேயே கடைசியில் வனாந்திரத்திலேயே மரித்து போனார்கள். ஆனால் கர்த்தருடைய பார்வையின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர்கள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், எப்படிப்பட்ட மனிதனையும் நம்மால் ஜெயிக்க முடியும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது என்பதை புரிந்த யோசுவா ஐயாவும் காலேபும் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். கடைசியில் யோசுவா ஐயா தான் கானானுக்குள் இஸ்ரவேலரை வனாந்திர பயணத்தில் இருந்து கானானுக்குள் அழைத்து சென்று அங்கிருக்கிற நிலங்களை எல்லாம் இவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார். யோசுவா ஐயா தான் அந்த யுத்தத்தையே செய்தார், தலைமையாய் நின்று. இப்படி கர்த்தருடைய வல்லமையை புரிந்தவர்களால் வல்லமையாய் செயல்பட முடியும். இந்த ஞானம் நமக்கு தேவை. நம்முடைய வல்லமையே எப்பொழுதும் எடை போட்டுக் கொண்டிருக்க கூடாது. ஏனென்றால் அப்படி ஒன்றும் இல்லை. நமக்கு ஜீவனை கொடுத்திருப்பதினால் நாம் திறமையாக செயல்படுகிறோம். அப்படி என்றால் ஜீவனை கொடுத்தவருக்கே அந்த திறன் சொந்தமாகும். அப்படி இருக்க நம்மை நாம் மேன்மை பாராட்டக்கூடாது. விசுவாசம் என்பது கர்த்தரின் வார்த்தையை நம்புவது. அது சத்தியமானது, அது மாறாது, நிச்சயம் நடக்கும். அது எதுவானாலும் நடக்கும். கர்த்தருக்கு மாத்திரம் பயந்து நாம் நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். அவருடைய வல்லமையை புரிந்து நடக்க வேண்டும். அவருடைய செயல்களை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். வேதத்தை அதிகமாய் தியானிப்பதும் ஜெபிப்பதும் நமக்கு இந்த அனுபவத்தை தரும். அதிக நேரம் வேதம் வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய குரலை நாம் கேட்கிறோம். கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். அதனால் கர்த்தருடைய வல்லமையை புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும். எந்த சூழ்நிலையிலையும் நம் சுயபலனை நினைத்து அவிவிசுவாசமாய் இருக்கக்கூடாது. கர்த்தர் எந்த வார்த்தையை சொன்னாலும் அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். அவருடைய கிருபை பெரியதா இருக்கிறது. அவரை நாம் விசுவாசிக்கும் போது அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய வல்லமையை நமக்கு தருகிறார். அதனால் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நமக்குள் வந்து அவரே பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அதனால் பயப்படாமல் எந்தவித பொல்லாத கிரியைகளுக்கும் பயப்படக்கூடாது. இஸ்ரவேலர்கள்
முக்கியமாக அவர்கள் அவிசுவாசமாய் இருந்ததுக்கு காரணம், அவர்களை பிடித்திருந்த பொல்லாத ஆவிகள்தான். அவர்கள் அந்நியர்களோடு கலந்திருந்தார்கள். விக்கிரக ஆராதனை செய்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசியாததற்கு காரணம் அதுவே. ஏனென்றால் இந்த செய்தியை கேட்ட உடனே, கானானியர்கள் மிக பெரியவர்களாக இருக்கிறார்கள் என்ற செய்தியை கேட்ட உடனே, அவர்கள் தங்களுக்கென்று ஒரு தலைவரை ஏற்படுத்திக் கொண்டு எகிப்துக்கே திரும்பி போகிறோம் என்று கிளம்பி போக பார்த்தார்கள். அப்படியும் செய்ய துணிந்தார்கள். இது மிகப்பெரிய பாவமாய் இருக்கிறது. கர்த்தரை விசுவாசிக்க அவர்களால் முடியவில்லை. காரணம் விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை, பாவம் போன்ற காரியங்கள் கர்த்தரை விட்டு நம்மை பிரிப்பதாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. எந்த நிலையிலும் இடம் கொடுக்கக் கூடாது. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவரை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு நாம் வாழ வேண்டும். அவரை விசுவாசிப்பது என்பது அவரை பற்றின அறிகிற அறிவை நாம் தெரிந்து வைத்திருப்பதில் இருக்கிறது. அதற்கு வேத வசனங்கள் நமக்கு உதவி செய்யும். வேத வசனங்களை படிப்பதன் மூலம் அதிக நேரம், அதிகமாய் பலமுறை வேதத்தை முழுமையாய் படிக்க வேண்டும். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை தொடர்ச்சியாக முழுமையாக பலமுறை நாம் படிக்கும்போது வாழ்க்கையில் நாம் பழைய மனிதன் புது மனிதனாக மாறிவிடுவோம். புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல நம்மால் மாற முடியும். வேதத்தை தியானிக்க வேண்டும். வேத ஞானம் என்பது மிகவும் பெரியது. உலக ஞானம் இருளை போன்றது. வேத ஞானம் ஒளியை போன்றது. இரண்டிற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. உலகத்தில் எவ்வளவு சாதனைகள் நாம் செய்தாலும் அவை இந்த மண்ணோடு மண்ணாக மறைந்து போகும். நிலையானது அல்ல. கர்த்தருடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது. அது நிரந்தரமானது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அப்படி என்றும் ஒழிந்து போகாத பொக்கிஷமாகிய கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் தியானித்து கர்த்தருக்கு பிரியமாய் மாறி அவருக்கு பிரியமானவர்களாய் வாழ்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.